Hi friends, welcome to my channel. காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் செய்யும் போது எப்போவுமே சுடு தண்ணியில் போட்டு எடுத்து தான் செய்யணும். அப்போ தான் அதில் புழு பூச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். எந்த டிஷ் செஞ்சாலுமே நீங்கள் அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு செய்யுங்க. எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி இருந்தால் ரிமூவ் ஆகிடும். அதுவும் லைட்டாக வெந்து சாஃப்ட் ஆகிடும் காலிஃப்ளவரும். அந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். எல்லா காலிஃப்ளவரையும் எல்லாத்தையும் மாற்றிட்டு வேறு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக பவுடர் மாதிரி ஆக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும் கடலைப்பருப்பு. அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை இந்த காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். எங்கள் அத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த டிஷ் இது. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றாவே போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினா போதும். நல்லா மாறினப்புறம் அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இதுலேயும் கொஞ்சம் வெந்துடும், தண்ணியிலையும் கொஞ்சம் வெந்திருக்கும், இந்த எண்ணெயில் போட்ட பிறகு எண்ணெயிலையும் கொஞ்சம் வெந்திருக்கும். இது மாதிரி வேக வைக்கும் போது நம்ம கடைசியாக தான் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதுவே கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ணும் போது ரொம்ப நறுக்குன்னு இருக்காது. அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருள வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் கடைசியாக தான் போட போகிறோம், அதனால் அதை தனியாக வச்சுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது தக்காளி தொக்கு செய்வோம்ல, அதே மாதிரி ப்ராசஸ் தான் இது. நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டேன். நம்ம பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வெங்காயம் போடும்போது அதில் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக காலிஃப்ளவர் போடும்போது எண்ணெய் அதிகமாக தெரியும். அதனால் ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தாளித்தேன். தக்காளியை போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி தொக்கு மாதிரி நல்லா கொதித்து சுண்டி வரணும். இந்த குழம்பு சுண்டி வரணும், தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். காலிஃப்ளவர் எடுத்து சைடில் வச்சுட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கொதித்து இந்த மாதிரி சுண்டின அப்புறம் லாஸ்ட்டாக அந்த காலிஃப்ளவரை பொரிச்சு வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த தொக்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கரண்டியில் காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி பார்த்திங்கன்னா கட்டாகி உடஞ்சி வரும் அழகாக. அந்த மாதிரி வெந்தால் தான் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா வதக்கிட்டு கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அதையும் நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.